கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன வீடியோவில் காயினுக்கு தேவன் என்ன தண்டனை கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா. இந்த வீடியோவில் என்ன தண்டனை கொடுத்தாரு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நீ நிலத்தை பயிரிடும்போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது, நீ பூமியிலே நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் என்றார். என்ன அப்படின்னா, காயின் நிலத்தை பயிரிடுகிறவனாக தான் வேலை செஞ்சார். ஸோ அதனால் இதுக்கு முன்னாடி நான் உன்னை அதிகமாக ஆசீர்வதித்தேன். ஆனால் இப்போது நீ உன் சகோதரனை கொன்றுட்டனால உனக்கு ஒரு தண்டனை கொடுக்குறேன். அது என்ன அப்படின்னா, நீ பூமியில் வேலை செய்வ, அந்த நிலத்தை பயிரிடுவ. ஆனால் முன்ன மாதிரி உனக்கு ஆசீர்வாதங்கள் அதில் அதிகமாக வராது. இப்போ நீ அதிகமாக பயிரிட்ட அப்படின்னா அதில் நீ கொஞ்சமான தானியங்களையும் பயிர் வகைகளையும் தான் உன்னால் சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ என்ன அப்படின்னா, நீ பூமியில் நிலையற்ற திரிகிறவனாக இருப்ப அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு காயின் என்ன சொல்கிறார் அப்படின்னா, 13ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. ஏன் நீங்கள் எனக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுக்குறீங்க? என்னால் அதை ஏற்றுக்க முடியலை அப்படி சொல்லி காயின் தேவன்கிட்ட கேட்குறாரு. இன்னொரு வசனமாக சொல்கிறாரு, இன்று இந்த தேசத்துலேருந்து என்னை துரத்தி விடுகிறீங்க அப்படி சொல்லி. ஸோ உங்களுடைய பாதுகாப்பில் நான் இருந்தேன், இப்போ நீங்கள் என்ன வெளியே துரத்துறீங்க. அப்படி ஒருவேளை நீங்கள் என்னை துரத்துறீங்க அப்படின்னா என்னை பார்க்குறவங்க யாராவது என்ன கொன்று போடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ என்ன அப்படின்னா, காயின் ஒரு கொலை செஞ்சிட்டாரு. ஆனால் அதுக்காக தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்கல. என்ன அப்படின்னா, நீங்கள் என்னை இந்த உங்களுடைய பாதுகாப்பில் இருந்து வெளியே அனுப்புகிறீங்க, அதனால் என்னை யாராவது கொன்று போடுவாங்க அப்படின்னு சொல்லி தன்னோட உயிருக்காக மட்டும்தான் அவர் கவலைப்படுறாரே தவிர, நம்ம தப்பு செஞ்சுட்டோம், தேவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை காயின் கொண்டு வரலைங்க. அதனால தான் திரும்ப என்ன தான் ஒரு மனுஷன் பாவம் செஞ்சுருந்தாலும் தேவன் இரக்க குணம் உள்ளவராச்சுங்களா. அதனால் தேவன் காயினுக்கும் ஒரு இரக்கத்தை காமிக்கிறாரு. இந்த இரக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பலி சுமரும் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். நம்ம பார்த்தோம், காயினை கொன்று போடாதபடிக்கு தேவன் ஒரு அடையாளத்தை கொடுத்தாருன்னு சொல்லிட்டு. அது போல தாங்க தேவன் நம்ம என்னதான் தப்பு செஞ்சுருந்தாலும் நமக்கு ஒரு இரக்கத்தை காண்பிக்கிறவராக இருக்காங்க. ஸோ நம்மளும் காயினை போல இல்லாமல் ஆபேலை போல தேவனிடம் விசுவாசத்தையும் இரக்க குணத்தையும் காண்பிக்கிறவர்களாக இருப்போம். ஒரு தப்பு செஞ்சோம் அப்படின்னா பாவ மன்னிப்பு கேட்குறவங்களா இருக்கணுங்கிறத நம்மளுடைய குணத்தை மாற்றிக்கலாங்க. இவனிடம் நம்மளும் மன்னிப்பு கேட்டு மனந்திருமைகளாக இருப்போம் அப்படிங்கிறத இந்த வசனத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.